மைண்ட்ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் மேலே பயங்கர கோவத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனும் பாண்டியனும் உள்ளே வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும் வெளியே எழுந்து போயிடுவீங்க. வீட்டில் இருந்து அவங்கள ஃபேஸ் பண்ணுறணுன்னு உங்களுக்கு தோணவே தோணாதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்போ தான் இருந்துட்டு, கோமதி ப்ளீஸ் கோமதி, இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம். இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிறதுக்கும் நான் தான் காரணம். என் பொண்ணு கோவிலுக்கு போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு. ஆனால் உங்களையும் கோமதியும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் தப்பான ஒரு முடிவு எடுத்து ஏதோ பண்ணி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்கத்த, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிங்க. சரி, நானும் உங்கள் பொண்ணும் ஒன்று சேரணும் அப்படின்ற நல்ல மனசதெல்லாம் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் பொண்ணு இத்தனை வருஷமாக மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு தான் என் கூட வாழ்ந்திருக்கான்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்டு நம்ம பாண்டியனும் சரி சரவணனும் சரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு, மா நீயும் இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகாதம்மா, இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுரு. அப்பா நீங்களும் தான்ப்பா இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சரவணனும் அதுக்கப்புறம் பாண்டியனும் கடைக்கு கிளம்புறாங்க. நம்ம கோமதி எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் பயங்கர கோவமாக உக்காந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியன் எதுவுமே கண்டுக்காமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அப்பத்தா கிட்டே போயிட்டு, இங்கே பாருமா, அவர் எவ்வளோ திமிராக போகிறாருன்னு பார்த்தீங்களாமா? நான் கோவமாக இருக்கேன்னு தெரியும்ல அவருக்கு, தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அப்பத்தா கிட்டே சொல்லுவோம். இங்கே பாரு கோமதி, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க கோமதி, நம்ம தான் பொறுத்து போகணும். இங்கே பாருமா, இத்தனை வருஷமாக நான் பொறுத்து போனதெல்லாம் போதும். இனிமேல் நான் பொறுத்து போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் இனிமேல் யாருக்கிட்டேயும் பொறுத்து போகணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா? கடவுளே, நான் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பத்தா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனும் பாண்டியனும் கடைக்கு போகிறாங்க இல்லையா? அந்த வழியில் நம்ம தங்கமயில இருந்துட்டு வயிறு பெருசாகி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பாண்டியனுக்கும் நம்ம சரவணனுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இவன் உண்மையாக தான் என்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கா, ஆனால் நம்ம தான் நம்பாமல் இவளை கண்டுபிடி பேசிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, சரவணா என்ன சரவணா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்த என்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னாப்பா, நான் தான் அவளை நம்பாமல் நீ போய் சொல்கிறேன்னு சொல்லி அவளை நான் அசிங்கமாக பேசிட்டேன்ப்பா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியனும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு சரவணா, ஏன் சரவணா இப்படியெல்லாம் பண்ண? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சரவணா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாத சரவணா, ஏன்டா சரவணா இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அவன் மேலே இருந்த கோவம் என்னால் எப்படி அவகிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாரு சரவணா, அவளுக்கு தண்டனை கொடுக்கறதான்னு நினச்சி நம்ம வீட்டு வாரிசுக்கு நம்ம தண்டனையை கொடுத்துட்டோமேப்பா, நம்ம அவகிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் கிட்ட போகிறாங்க. நம்ம தங்கமயில் இருந்துட்டு சரவணனையும் பாண்டியனும் பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்கில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இவங்க கிட்டே நின்று எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காத மாதிரியே நடந்து போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏப்பா மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க மாமா, என்ன மாமா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருமா, நீ மாசமாக இருக்கிற விஷயத்தை என்கிட்ட ஏமா சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் எல்லாருமே என்னை துரத்தி விட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்கு எல்லாமே நீங்கள் பண்ணுறது சரிதானே, இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக நான் எத்தனை முறை தான் அவமானப்படுவேன், எத்தனை முறை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டேன். நீங்கள் என்னை மன்னிக்கிற மாதிரியும் தெரியல, என்னை அசிங்கப்படுத்துறத நிறுத்துகிற மாதிரியும் தெரியல. இனிமேலும் நான் என்னோட குழந்தைய யாருக்கிட்டையும் அசிங்கப்பட விடக்கூடாதுன்றதுக்காக தான் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் உங்ககிட்ட நான் வரவும் மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உங்கள் புள்ளியும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உங்கள் பிரச்சனைக்கு வரப்போகிறேன்? இனிமேல் என்னால் உங்களுக்கு
உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு மயிலு, நீ என்கிட்ட பொய் சொல்கிறது தான் நினச்சேன், ஆனால் நீ உண்மையை சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எத்தனையோ முறை என்கிட்ட பொய் சொல்லியிருந்தனால நீ இந்த முறையும் பொய் சொல்கிறதான்னு நினச்சி நீ சொன்னதை நம்பாமல் விட்டுட்டேன். உனக்கு தண்டனை கொடுக்கறதா நினச்சி என்னோட குழந்தைக்கும் நான் தண்டனை கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிரு மயிலு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலையும் ஒரு பக்கம் எந்த நேரத்தில் நம்மளை வீட்டை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது. இப்போது நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்றவங்க நம்மளை எப்போ வீட்டை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி விட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவன் என்ன ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறான், எப்பா பாரு அவங்க அப்பாவுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான், அவங்க அப்பாவை மறியவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தா ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இனிமேல் நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அதுதான் மனசில் இருக்கிற எல்லா கோவத்தையும் கொட்டி தீத்திட்டீங்களே, இதுக்கப்புறமும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன்ல, அவரோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நான் கோவப்பட்டது சரிதான், அவர் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு, நான் அவரை ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டப்படுத்தலை, ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட மனசில் இருக்கிறத சொன்னனே தவிர அவரை கஷ்டப்படுத்தணுன்னாலாம் இதெல்லாம் சொல்லலடி அப்படின்னு சொல்லவும், என்னத்தை நீங்களே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் மற்ற வேலைகளெல்லாம் பாருங்கத்த, என்னடி எனக்கே நீ வேலை வைக்கிறியா, நீ தாண்டி வேலை செய்யணும், மருமக மாமியாரை உட்கார வச்சுட்டு மாமியாருங்க தான் மருமக தான் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ போய் என்ன அதிகாரம் பண்ணுற பற்றியா, அங்கே பாருங்கத்த, என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சும்மா சொன்னடி, நான் போயிட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அத்தை எதனால் இப்படி கஷ்டப்படுறாங்க, மாமா கண்டிப்பாக அத்தை கூட பேசுனாங்கன்னா இந்த மாதிரி அத்தைலாம் பண்ண மாட்டாங்க, எப்படியாவது மாமாவை அத்தை கூட பேச வைக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்துட்டு தங்கமயிலுக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மயிலு, உன்னை நான் தப்பாக பேசியிருக்கக்கூடாது, எந்த ஒரு பொண்ணுமே வாழ்க்கையில் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை நீ கேட்டுட்ட, என்னை மன்னிச்சிரு, கோவத்தில் தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னனே தவிர நான் என்னோட மனசாரெல்லாம் இதை சொல்லலை, என்னை மன்னிச்சிரு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, நானும் ஆசைப்பட்டிருக்கேன், என்னோட ஸ்கேனுக்கு போகும்போது, அதே மாதிரி டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், உங்ககிட்ட அந்த குழந்தைய காட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப கோவமாகவும் கடுமையாக தானே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதை ஆசைப்பட முடியும் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன் மாமா, இனிமேல் எதை பற்றியும் யோசிக்கிற மாதிரியும் இல்லை, எதுக்காகவும் ஏங்குற மாதிரியும் இல்லை, என்னோடய குழந்தைக்காக, என்னோடய குழந்தையோட எதிர்காலத்துக்காக என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் பண்ண போகிறதா இருக்கேன். இனிமேல் யாரையும் நான் எதிர்பார்க்கறது கிடையவே கிடையாது, நான் எனக்கானது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா மயிலு, நீ இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது, வீட்டுக்கு போகலாம் நடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்க மாமா, வீட்டுக்கு போனால் அத்தை ரொம்ப திட்டுவாங்க மாமா, இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் மாமா, அத்தையும் சரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி நான் திரும்ப வர்றது யாருக்குமே அங்கே பிடிக்காது தானே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக திரும்பவும் எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தணும், யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா, இனிமேல் நான் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். இங்கே பாருப்பா மயிலு, இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி பேசாதானே சொன்னா இல்லையா, முதல்ல வீட்டுக்கு வா, சரவணா நீ தங்கமயில கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் தங்கமயிலோட கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படி என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு அப்போ தான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயிலோட கையை சரவணன் பிடிச்சி கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சரவணன் கிட்டே போயிட்டு, என்ன மாமா
மயிலக்காவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை தப்பாலாம் நினைக்கல. ஆனால் எங்கள் பார்வைக்கு கொஞ்சம் தப்பாக தான் தோணுச்சு மாமா. இருந்தாலும் உங்கள் மனசில் எதுவுமே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது சரவணன் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா மீனா, நீ என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கப்பா. என்னோட ஃப்ரெண்டு தான் அவள். எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமே இந்த மாதிரி தப்பாலாம் நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக மாமா இனிமே நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். அக்கா வந்து உங்ககிட்ட மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்லும்போது நீங்கள் அக்கா மனசை ரொம்பவே காயப்படுத்தி அனுப்பிட்டீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, இனிமேலும் அக்காவை இனிமேல் காயப்படுத்தாதீங்க சரிங்களா? கண்டிப்பாக அக்காவும் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமீனா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற போது நீ மட்டும்தான் எனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்த. ரொம்ப ரொம்ப நன்றி மீனா. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு ஒரு மாதிரி தனிமையாக இருப்பாங்க பார்த்தியா, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதலாக பேச மாட்டாங்களான்னு இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் வந்து பேசும்போது அவங்க எனக்கு கடவுள் மாதிரி தெரிவாங்க. அப்படி தான் மீனா நீயும் எனக்கு கடவுள் மாதிரி இருந்த கொஞ்ச நாள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா, உங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தால் நானும் சந்தோஷமாக தானே இருப்பேன். நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியன் கூடயும் நம்ம மீனா கூடயும் நம்ம தங்கமயில் கூடயும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனாவை பார்த்து, என்னப்பா மீனா உன் அத்தை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னதான் கோவம் இருந்தாலையும் அத்தை கூட பேசாமல் இருக்கிறது அத்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அத்தையால் அது தாங்கவே முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ராஜும் சரி கதிரும் சரி 2 பேருமே சந்தோஷமாக தானே மாமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அத்தைக்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு மாமா. ப்ளீஸ் மாமா, அத்தைக்கிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நமக்கும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா மீனா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுப்பா. அவகிட்ட பேசணுமா பேசக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன் சரியா? இனிமேல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மீனாவும் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அதாவது சரவணன் கையை பிடிச்சிக்கிறத பார்த்துட்டே வராங்க. இதெல்லாம் கனவா நினைவானே தெரியலையே, என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு தருணம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. என்னோடய குழந்தை இந்த உலகத்துக்கு வராதுக்கு முன்னாடியே என்னோடய புருஷன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு, என் குழந்தையோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போது என்கிட்ட வந்துட்டாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சரவணன் தங்கமயில் கையை பிடிச்சி கொடுக்கறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, சரவணா என்ன சரவணா, இந்த இவளை எதுக்காக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர, முதல்ல அவள் கையை விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்போ தான் நம்ம தங்கமயில முழுசாகவே பார்க்குறாங்க. நம்ம தங்கமயில் மாசமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி இது என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, ஒரு நாள் உங்களை கோவிலில் வச்சு இந்த விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்லலான்னு அக்கா வந்தாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள எங்கே பேச விட்டீங்க? நீங்கள் பாட்டுக்கு லொடன்னு பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு கத்திட்டு போயிட்டே இருந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது அக்காவோட மனசில் இருக்கிறத எப்படி அத்தை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக இங்கே பாருங்கள், ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கோமதிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாருடி, அப்போவே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்போவே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன்லடி, உனக்கு தண்டனை கொடுக்குறதான்னு நினச்சி எங்கள் வீட்டு வாரிசுக்கு நாங்கள் தண்டனையை கொடுத்துட்டோமேடி அப்படின்னு நினச்சி எல்லாருமே ஒரே மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்னோட மனசில் இருக்கிறத நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கல. இங்கே பாருங்க அத்தை, இந்த குழந்தைய வச்சு நான் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கவே இல்லை அத்தை. அதனால தான் உங்ககிட்ட யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி திரும்ப உங்ககிட்ட பேச விரும்பல அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமே என்னை பற்றி யாருமே யோசிக்கல. நான் உங்ககிட்ட எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருப்பேன், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மனசார உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நீங்கள் யாருமே என்னை மன்னிக்கல. இந்த குழந்தைக்காக தான் என்னை மன்னிச்சு இப்போ வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறீங்க அப்படி தானே? நான் முழுசாக மாறிட்டேன். இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையுமே பொய்யின்ற வார்த்தை கூட என்னோடய வாயிலிருந்து வரவே வராது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாருமே என்னை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
மீனா இருந்துட்டு, அக்கா திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தையே நம்ம பேச வேண்டாக்கா, இனிமேல் நடக்க போகிற விஷயத்த மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்க அத்தை, உங்களையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறது இந்த குழந்தை தான். கண்டிப்பாக இந்த குழந்தை உங்கள் ரெண்டு பேருமே சேர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, என்ன மாமா இன்னும் அத்தைக்கிட்ட நீங்கள் பேசவே இல்லையா? இங்கே பாருங்க மாமா, அத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசலாம்ல, எதுக்காக அவங்கள காயப்படுத்தணும்? அது ஒருத்தர் பேசாமல் இருக்கிற வலி எவ்வளோ பெரிய வலின்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த வலியை அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லவும், பாண்டியனும் ரொம்பவே எமோஷ்னலாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பா தான் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட வந்து, இங்கே பாருடி எப்படிடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மாச்சி நான் நல்லா இருக்கேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு அப்போ தான் நம்ம தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கடி இருக்க, இன்னொன்று வேலைக்கு போய் சேரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் இன்னும் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இன்னும் வேலைக்கு போகலையாடி? அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீ ஃபோனை எடுக்கலை, எங்கே போயிட்டான்னு என்ன கேட்குறாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எனக்கு எந்த ஒரு ஃபோனும் வரலையே, நான் இன்னைக்கு வேலைக்கு போகலம்மா, அவங்கக்கிட்ட நான் லீவ் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி நீ லீவு போட்டுட்டேன்னா எப்படி நம்ம வீட்டு சாப்பாடு செலவெல்லாம் யாரடி பார்த்துக்கிறது? இனிமேல் நீ லீவ் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல வேலையை போய் பாரு, லீவெல்லாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ சீக்கிரமாக போயிடுவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கும் சரி நம்ம சரவணனுக்கும் சரி ரொம்பவே கோவம் வருது. என்ன மயிலே இதெல்லாம் என்ன, நீ தான் வேலைக்கு போயிட்டு உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க நான் தான் வேலைக்கு போயிட்டு நான் தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி மாசமாக இருக்கிறன்னு கூட பார்க்காம உன்னை வேலைக்கு அனுப்பி அதில் தான் நீங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது அவங்களுக்கு தெரியாதாடி? நீ மாசமாக இருக்கிறது தானே, மாசமாக தானே இருக்க, அப்படி இருக்கும்போது நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்லடி, எதுக்காகடி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்கத்த, என்னை ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்கும் என்னை எவ்வளோ குத்தி குத்தி என்னோட அம்மா பேசினாங்கன்னு தெரியுமா? அது எல்லாமே மீனாக்கு தெரியும். அதனால தான் யாருக்கிட்டேயும் நான் ஒரு கேள்வியும் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு என்னோட பங்கை நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருது. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தானே இப்படியெல்லாம் பண்ணது. நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நீ பண்ணாத தப்புக்கு இப்படி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கே, ரொம்ப ரொம்ப சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவும், எதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்போ தான் இருந்துட்டு, சரி நீங்கள் இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு இனிமேல் ஆக போகிற காரியத்தை பாருங்கள். ஒரு முழுகாமல் இருக்கிற பொண்ணு வந்திருக்கு, எத்தனை மாதம் ஆகுது? இப்போதான் அம்மாச்சி 7 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி 7 மாதம் ஆகுதா? அப்போது நம்ம வளகாப்பு வச்சிடலாமா அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாமல் எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு தங்கமயில், இனிமேல் நீ எங்கள் வீட்டு பொண்ணு, உன்னை யாருமே கஷ்டப்படுத்த முடியாது. உன்னை வேலைக்கெல்லாம் அனுப்பி இந்த நிலைமையிலையும் உங்கள் அம்மா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இனிமே அது எதுவுமே நடக்காது, நீ கவலையே படாத, இனிமே உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கோமதி சொல்லவும், இதெல்லாம் கேட்டே நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு போயிட்டு நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, என்னோட அம்மாவே சொல்லியிருந்தாலையும் உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். வயசு விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து, அந்த 3 விஷயத்துலையும் என்னோட அம்மா பொய் சொன்னாங்க தான். அந்த 3 விஷயத்தையும் மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதேதோ பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிடவும், அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, எத்தனை முறை தான்க்கா நீங்கள் மன்னிப்பு கேட்குவீங்க, பரவாயில்ல விடுங்கக்கா, இனிமேல் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. சரண் மாமாவும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம தங்கமயில்கிட்ட, இங்கே பாரு தங்கமயில், நான் என்னை மன்னிச்சிரு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட கோவமும் நியாயமானது தானே, உங்களையும் நான் தப்பு சொல்ல முடியாதுல்ல, நீங்களும் ரொம்ப பாவம் தானே, என்னை எவ்வளோ நம்புனீங்க, எவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி
அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நாள் இப்படியெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டே, இங்கே பாருங்க மாமா, இனிமேல் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசாமல் இனிமேல் நடக்க போகிற விஷயத்த பேசி சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், மாமா இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது என்ன மயில் சொல்லவா, நீ சொல்லு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, நான் வேலைக்கெல்லாம் போகல, அங்கே வேலை செய்கிற இடத்துல நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இனிமேல் நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ வேலைக்கு போகலன்னா வீட்டு செலவெல்லாம் யாரடி பார்த்துக்கிறது, இங்கே பாருடி, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் வேலைக்கு போகாமல் இருந்தால் நீ என்ன தண்டமாக வீட்டில் உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருந்துட்டே, இங்கே பாருமா, இனிமேல் நான் உங்கள் வீட்டில் இருக்கவும் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, என்னடி குழப்பி குழப்பி பேசிக்கிட்டு இருக்க, என்னடி நீ என்ன பேசுகிறேன்னு நீங்கள் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, இப்போ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடி, அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உன்னை துரத்தி அடித்தவங்க தாண்டி, அவங்க வீட்டில் எதுக்காக நீ போய் உட்காந்துருக்க, இனிமேல் அந்த வீட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, இனிமேல் நம்ம வீட்டிலே நீ இருந்துக்கோ, முதல்ல அந்த வீட்டை விட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா பேசுகிற, என்னோட மாமாவே என் மேலே இருக்கிற கோவமெல்லாம் போய் அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது நீ எப்படிம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, எந்த ஒரு அம்மாவும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கம்மா, நீ எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, இங்கே பாருடி, இனிமேல் நீ என்னோட வீட்டில் தான் இருக்கணும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இனிமேல் நம்ம வீட்டிலே இரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டுனா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் சம்பாதிச்சு போடுறது, ஏதோ கொஞ்ச நாளைக்கு நீ சம்பாதிச்சு போட்டுன்னு இருந்ததுனால தான் இந்த குடும்பமே ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ நீ பாட்டுக்கு போயிட்டு உன் புருஷன் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன்னா நம்ம இந்த வீட்டுக்கு யார் சமாளித்து போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வந்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா, நீங்கள் பெத்த தாய் தானா, ஒரு பொண்ணு அவங்களோட புருஷன் வீட்டில் போயிட்டு வாழணும்னு தான் எந்த ஒரு தாயும் நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் சுயநலமாக இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவர் தானே நீங்கள், எப்படி இப்போ மட்டும் என் பொண்ணு தேனை இனிக்குதோ, முதல்ல என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கள், என்னோட பொண்டாட்டியை மாசமாக கூட இருக்கான்னு கூட நீங்கள் நினைக்காம அவளை வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு திரும்ப அனுப்புவோன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, இங்கே பாருமையில் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துகிட்டே, இங்கே பாருங்கள், திரும்ப இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான், இங்கே பாருடி தங்கமயில், முதல்ல வீட்டுக்கு வந்து சேரடி, கண்டவங்க வீட்டிலலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, என் புருஷன் வீட்டை எப்படிம்மா நீ கண்டவங்க வீடுன்னு சொல்லலாம், இங்கே பாருடி, இத்தனை நாளாக தெரியலையாம்மா, பொண்டாட்டியே இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, புதுசாக பொண்டாட்டி கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான்னு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரொம்பவே அதிகமாக பேசிடுறாங்க நம்ம பாக்கியம். இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு தங்கமயில், இனிமேல் உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு நீ எதுவுமே பண்ணாத, எந்த விஷயமா இருந்தாலையும் நீ என்கிட்ட வந்து சொல்லு சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இல்லைங்க அம்மா, இங்கே பாரு மயில், உன்னோட அம்மாவால் தான் உன்னோட வாழ்க்கையே இந்த நிலைமையில ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்குது, அதனால தான் சொல்கிறேன், உன் அம்மா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவங்கள இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷத்தை என்னால் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, சரவணா மயிலே வெளியே வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அடியே மயிலு வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி நம்ம தங்கமயிலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு, என்னம்மா பிரச்சனை, எதுக்காக
எதுக்காக நீ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உன்னை விவாகரத்துக்கு பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகடி இந்த வீட்டுக்கு வந்திருக்க நீ? முதல்ல வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, எந்த ஒரு அம்மாவாச்சும் இப்படி பண்ணுவாங்களா? எந்த ஒரு பொண்ணும், அதாவது எந்த ஒரு பொண்ணுக்குமே தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் பொண்ணு புருஷன் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அவளை இப்படி இழுத்துட்டு போகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா? உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லையா? இங்கே பாருங்கள், அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது. என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவங்க தானே நீங்கள். இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு தங்கமையில், இங்கே இருக்கிறவங்கலாம் உன்னை ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கவே கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது கேட்டு நம்ம தங்கமையில் இருந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமையில் இருந்துட்டு பாக்கியத்தோட பேச்சை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.